வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. ஜோசியத்தில் கோடிக்கணக்கான விதிமுறைகள் இருக்குது. அதில் ஆயிரக்கணக்கான விதி விலக்கும் உண்டு. அந்த வகையில் ஒரு ஜாதகருக்கோ ஒரு ஜாதகிக்கோ ஒரு ஜாதகம் பார்க்க வரும்போது, ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம், நல்ல வருமானம் இருக்கும், நல்ல குடும்பம் இருக்கும் அப்படின்றத ஈஸியாக கணிக்கிறது எப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம். வெரி சிம்பிள். ஜாதகர் கொண்டாந்து ஜாதகத்தை கையில் கொடுத்தா ஜாதகத்தை பிரித்து பாருங்கள். ஆண் ராசியான மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த 6 ஆண் ராசியில் ஆண் கிரகம் உட்காந்து, ஆண் கிரகம்னா குரு பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், இவங்க 3 பேரும் இந்த ராசி மண்டலத்தில் அமர்ந்து, இதில் ஏதாச்சும் ஒரு ஆண் கிரகமான ஆண் ராசியில் தான் அமரணும். அதாவது மேஷத்துலேயோ, சிம்மத்திலேயோ, துலாத்துலேயோ, தனுசுலேயோ, கும்பத்துலேயோ குரு செவ்வாய் இணையணும், இல்லை சூரியன் செவ்வாய் இணையணும், இல்லைன்னா சூரியன் குரு இணையணும். இந்த மாதிரி இணைஞ்சி அதுக்கு முதல் கேந்திரமான 4ஆம் வீட்டில் அந்த முதல் ஆண் ராசியில் உட்கார்ந்த கிரகத்துக்கு, ஆண் கிரகத்துக்கு 4ஆம் இடத்துல பெண் கிரகம் உட்காரணும். அதாவது சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், இவங்க 2 பேரும் உட்காந்தா அந்த ஜாதகர் இருக்கிற இடமும் நல்லாயிருக்கும். போகிற இடத்துலையும் பெண்ணாக இருந்தால் கணவன் வீட்டுக்கு போனால் அந்த குடும்பத்தையும் நல்லா இருக்கும், அந்த குடும்பத்தையும் நல்லா வாழ வைப்பாங்க. ஆணாக இருந்தால் தன் குடும்பமும் நல்லாயிருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போனால் மாமியார் வீட்டு குடும்பத்தையும் நல்ல செல்வ செழிப்போடு வைப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா, ஒரு ஆண் கிரகம் உட்காந்த ராசி, ஆண் ராசியில் ஆண் கிரகம் உட்காந்துருக்குன்னு வச்சுங்க. அதில் 4ஆம் இடத்துல 2 பெண் கிரகம் உட்கார்றது ரொம்ப சிறப்பு. தனிச்ச ஒரு பெண் கிரகம் உட்காந்தா அது சுபபலனை கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். 2 பெண் கிரகம் உட்காந்துருச்சு அப்படின்னா சுபபலனை வாரி வழங்கிடும். அதே போல் இதை விட பலமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆண் ராசி, இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசியில் செவ்வாயும் குருவும் உட்காந்துருக்குன்னு வச்சுங்க. அதுக்கு 4ஆம் இடம் பெண் ராசி, யார்? கடகம். அதில் சுக்கிரனும் சந்திரனும், வளர்பிறை சந்திரனும் அமர்ந்தால் நல்ல செல்வ செழிப்பு, செல்வாக்கு எல்லாமே இருக்கும். அதே 10ஆம் இடத்துல மகரத்தில் உட்காந்துன்னு வச்சுங்க, அள்ளி வழங்கிடும் காசு பணத்தை, பொருளாதாரத்தை, அதாவது நீடித்த நிலையான செல்வத்தை வாரி வழங்கிடும். தலைமுறையாக தொன்று தொட்டு வளரக்கூடிய சொத்து சுகத்தை சேர்த்து வச்சிரும். 4ஆம் இடங்கிறது இருக்கிற வரைக்கும், அந்த ஜாதகருக்கு இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். ஆனால் 10ஆம் இடத்துல அது போயிடுச்சுன்னா நல்ல செல்வ செழிப்பை கொடுத்துரும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ஆண் ராசிக்கும் 4, 10 தான் பெண்ணோட ராசி மண்டலமாக வரும், பெண் ராசியாக வரும். ஆனால் 7ஆம் இடம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆண் ராசிக்கு நேர் 7ல் ஆண் ராசி தான் வரும். பெண் ராசி 7ஆம் இடம் இருந்தால் அதுக்கு நேர் 7ல் பெண் ராசி தான் வரும். இதுவே பெண் ராசியில் ஆண் கிரகம் உட்காந்து ஆண் ராசியில் பெண் கிரகம் உட்காந்துச்சு அப்படின்னா, இந்த மனைவி தான் வேலைக்கு போவாங்க. அதில் கணவன் மனைவியோட கம்மியாக தான் வருமானம் இருக்கும் கணவருக்கு. இதே கணவரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, ஆண் ராசியில் அந்த கணவரோட அந்த ஜாதகரோட கிரகங்கள் ஆண் ராசியில் ஆண் கிரகங்கள் அமர்ந்து பெண் ராசியில் 4, 10ல் பெண் ராசியில் பெண் கிரகங்கள் அமர்ந்துருந்தால் பெண் நல்ல வருமானமும் சொத்து சுகத்தோடையும் வருவாங்க ஆண்களுக்கு. இந்த மாதிரி பெண் ராசியில் ஆண் கிரகம் உட்காந்து அதுக்கு 4, 10ல் பெண் ராசியில் ஆண் கிரகம் உட்காந்து அதுக்கு 4ஆம் இடம் 10ஆம் இடம் பார்த்திங்கன்னா அதே ஆண் ராசியாக தான் வரும். அதே போல் ஆண் ராசி ஆண் ராசிக்கு 4, 10 பெண் ராசி மண்டலமாக வரும். இந்த மாதிரி பெண் ராசியோ ஆண் ராசியோ அவங்கவுங்க ராசி மண்டலத்தில் ஆண் கிரகமாக இருந்தால் ஆண் ராசிலையும், பெண் கிரகமாக இருந்தால் பெண் ராசிலையும் அமர்ந்து திருமண பந்தம் ஏற்படும் போது அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் அந்யோன்யமாக இருக்கும். நல்ல பொருளாதார உயர்வு இருக்கும். இதில் ஒரு விதிவிலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பெண் ராசியில் ஆண் கிரகம் உட்காந்துருச்சின்னு வச்சுங்க, பெண் ராசியில் ஆண் கிரகம் உட்காந்து ஆண் ராசியில் பெண் கிரகம் உட்காந்தா பெண்ணுக்கு அடிமை ஆண். அதே நேரத்தில் ஆண் ராசியில் ஆண் உட்காந்து பெண் ராசியில் பெண் உட்காந்தா சமமாக இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்த ஜாதக மண்டலத்தில், ஜாதகம் பார்க்குறதுல. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.